மாரியம்மா வாங்கம்மா. என்று பாராமல் வெடிக்க அடித்து உதைத்து வதை செய்கிறானோ அவன் இந்த ஜென்மத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் அவன் பிள்ளையா பிறக்க முடியாது. காக்கையா பிறந்து ஆகாயத்துல காக்கை எப்படி பறந்து பறந்து சாகுறதோ அந்த மாதிரி தான் சாவானா. தந்தையார் அடிப்பவானா, தந்தையார் அடிப்பவானா, அடுத்த பிறவியிலே வண்டி மாடாக பிறப்பார். அவர் அடிபட்டு இறப்பார். என்று அந்த தந்தை ஆளுநர் வெளிநாடு சென்று அங்கே சென்று சம்பாதித்த பிள்ளை கொண்டு வந்து கொடுத்து வளர்த்தாலும் சரியா தந்தை என்று பரவல் மாதிரி அதே ஒண்ணு அடிக்கிறாரோ அப்பேற்பட்ட படுவாவி. வண்டி இருக்கிற மாடு இருக்குது பத்தியா, மாடா பிறந்து அடிபட்டே சாவணும். அப்பேற்பட்ட படவாவி. ஒரு பெண்ணு ஒரு ஆளுவரை கல்யாணம் செய்து கொண்ட கணவனையோ அடுத்தவர்கள் ஆசை வைத்து உல்லாச சேருறானே அப்பேற்பட்ட படுபாவி. அடுத்த பிறவில் அவன் நாயக பிறப்பார், மனிதன் அடிபட்டு இறப்பார். இருக்கக்கூடிய நேரத்தில் கணவனை விட்டு விட்டு அடுத்த மேல ஆசை வைத்து கண்டுபிடி சுத்துறாள. அடுத்த நாயா பிறந்து நடுத்தெருவில் அலைந்து அவ அடிப்பட்டே சாவாள். நாயா பிறந்து அடிப்பட்டுதான் சாகுவாளாம். பெண்களை விட்டு கிடையாது, ஆண்கள் கொண்ட மனைவியாலை விட்டு விட்டு தந்திருந்து கொண்ட மனைவியாலை விட்டு விட்டு தந்திருந்து அடுத்த ஆசை வைத்து உள்ள ஆசை கொடுக்கிறானே. அவர் அடுத்த பிறவியில அவ பன்றிய பிறப்பார், நரகளை தின்று மேய்கிறப்பார்.
குடிக்கின்ற கூட்டாளியை பஞ்சாக செய்யும் பாவி கூடிக்கிட்டே இருந்து துரோகம் செய்கிறா பத்தியா அவனுக்குடைய குடிக்கிட்டு அவன் கொண்டாடி கெடுப்பான் அவனுக்குள்ள குடிக்கிட்டு அவன் மவளை கெடுப்பான் அவன் குடும்பத்துக்கு இந்த சண்டை நின்று விடுவான் வாங்குற காசுல பாதி எடுத்துக்கிட்டு பாதியை கொடுப்பான் அப்பேற்பட்ட படுவாவி எல்லாம் குடிக்கின்ற கூட்டாளியை துரோகம் செய்கின்ற பாவி அடுத்த அவர் கொட்டாக பிறப்பார் குளத்த கரையில் இருந்து இறப்பார் பஞ்சாயத்து பேசும் போது அப்படி சொல்லுமா தனக்குன்னு ஒரு வார்த்தை மற்றவருக்கு ஒரு வார்த்தை இப்படி பஞ்சாயத்துல உட்காந்து எனக்கு இன்னொரு பஞ்சாயத்து உனக்கு இன்னொரு பஞ்சாயத்து சொந்தத்துக்கு ஒரு பஞ்சாயத்து அடுத்தவனுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓர பஞ்சாயத்து பேசுகிறானே அவன் அடுத்த பிரிவில அவன் கோட்டானா பிறப்பார் மனிதனால் அடிபட்டு இறப்பார் வாழ்க 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 பல்லாண்டு கால வாழ்க அப்படியே ஆகட்டுமா. வணக்கம் தனக்கழகு. சரிதான். ஒரு பிள்ளை வளர்ந்ததுன்னா அந்த பிள்ளை என்னைக்குமே நல்லா இருக்குமா. ஆனா அப்பா அம்மா கூட ஒரு பிள்ளைய வளர்க்கும் பொழுது இந்த அப்பா அம்மா சொல்ற வார்த்தை அந்த பிள்ளை கேக்குதுன்னு வச்சுக்க அந்த தாயினுடைய மனமானதுக்குள்ளதான் அந்த பிள்ளை என்னைக்குமே நல்லா இருந்துகிட்டு இருக்குமா. இப்பெல்லாம் அந்த வேலை இல்ல. அந்த கடையில போய் அந்த மாதிரி முடி வெட்டாரானது இதோட ரவுண்டா சரிச்சுக்கிட்டு மேல கோப்ப மாதிரி வச்சுக்கிட்டு வரானுவோம். அப்புறம் ஒரு பக்கத்தை இப்படி சரிச்சுக்கிட்டு வரான். ஏன்டா நீ கேட்டாக்க யார் இருப்போம் நீ என்ன கேக்குறது அப்படிங்கிற காலம் மாற 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 மனிதர்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வராங்க. அப்பா அம்மான்னு கூட மரியாதை கிடையாது. அப்பா அம்மா இருக்கும் போதே பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அலையிறான். கல்யாணம் பண்ணணும் அதே வேலை செய்யறான், கல்யாணம் பண்ணாதவனும் செய்யறான், ஆட்களை பொம்பளையும் செய்யறான். காலம் அந்த மாதிரி மாறிக்கிட்டு போகுது. அதான் வணக்கம் தனக்கழகு. வணக்கம் என்பது வாழ்வு தருமா. வணங்கியப்பதான் செழித்தவங்க வணக்கத்திலே பெரிது மரியாதை. என்னுடைய பதத்திலே தொட்டு வணங்கியபடினால இந்த 2024 இன்று பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டுல என்னுடைய புண்ணியத்தார் நீ நல்லா இருக்கணும். படிச்சிருக்கிற ஐயா? படிச்சிருக்கிறமா. என்ன படிச்சிருக்கிற? பிஏ தாண்டி இருக்கிறமா. அது நரகல். ஆமாமா. அது யாராவது கால வச்சு முடிப்பாங்களா? இல்லம்மா. அப்படிதான் போவாங்க. ஆமாமா. அப்புறம் எப்படி போனேன்? நான் பிஎட் முடிச்சிட்டேமா. ஓ பிஎட். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க. ஆமாமா. அந்த மாதிரி பார்த்தா எனக்கு தெரியலையே. ஏமா? அந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி அரக்கரோட ட்ரெஸ்ல வர மாட்டாங்களே. இந்த மாதிரி வருவாங்களா? டீச்சரை பாத்துருக்கிறியா? இப்ப மாடல்லாம் இப்படிதான் இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு இப்படிதான் போறியா? ஆமாமா. இப்படிதான் போகணுமா? இப்படிதான் போகணுமே. சரி பரவாயில்ல. அடிக்க கூடாதுல பாக்குற வருஷம் பிறந்திருக்குன்னு சொல்லி இல்ல உன் பக்கத்துக்கு அடியா அடிச்சுதான் பாரு. ஏன் நீ மட்டும் சும்மா பாரு. உன்னை அடிக்காத வச்சிருக்கிறது நல்லதா அடிக்கிறது நல்லதா? அடிக்கிறது தான் நல்லதுங்கிறான் நானு. ஏன் நீ மட்டும் சும்மா பாரு. அடிச்சுட்டு நீ கேள்வி கேளு. பெண்ணா பிறந்தால் என்ன தெரியுமா செய்வானா? என்ன செய்யணும்? மேலே இருப்பது வானம், இந்த உடலில் இருப்பது அபிமானம். இந்த அபிமானத்தை காப்பதற்கு தந்த ஆடை உடுத்துக்கிறோமே தவிர ஆமா அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல. ஊரை திருத்துறது, நாட்டை திருத்துறது நாட்டமக்காரர் நாடகக்காரர்கள் சொல்லுவார்கள். ஒரு ஊரை திருத்துறது 4 பேர் பஞ்சாயத்துக்காரர் பெரிய ஆள் இருப்பாங்க. ஊரை நடந்துக்கிறதுல அந்த ஊரை இப்படிதான் திருத்தணும் இப்படிதான் போகணும். அப்ப இந்த காலத்துல இருந்த பெரியவர்கள் அப்படிதான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கிடையாது. நீ ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா உன் பக்கம் சப்போர்ட் பேசுறது, அந்த ஆட்ட போய் அவங்ககிட்ட ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா அவங்க சப்போர்ட் பேசுறது, 2 பேருக்கு சண்டை மூடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, அவனுகிட்ட 15 வாங்குறது இவனுகிட்ட 15 வாங்குறது, அப்படி போற காலம் அது கிடையாது. இது ஊரை திருத்துறதை விட நாடகக்காரர்கள் நாட்டை திருத்துவதான் நாடகக்காரர்கள். நாம பார்த்து திருத்துறத நம்ம பேசுவதையும் நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தையும் நம்ம கூடிய நடிப்பை பார்த்துட்டு மக்கள் சில பேர் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு சில பேர் குடும்பம் திருந்துவாங்க. திருத்தணும். மேல இருப்பது வானம், உடலிலே இருப்பது அபிமானம். பெண்களா பிறந்தவங்களுக்கு இந்த 16 மொழி சேலையம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த மார்பானது இந்த முந்தானியானது ஒதுங்க கூடாது. அண்ணன் வந்தாலும் தம்பி வந்தாலும் அக்கா வந்தாலும் தங்கச்சி வந்தாலும் யாரா இருந்தாலும் மாமச்சு ஆறு வந்தாலும் சரி இந்த முந்தானி ஒதுங்க கூடாது. அப்படி இழுத்து மூடுறதுக்கு தான் இந்த சேலை அபிமானத்தை மறுக்கிறது. அரைக்குறையா சேவையை அதுக்குதான் அப்படியே சொல்லிருக்கிறாங்க.
பெண்களுக்கு ஆ. பெண்களை மட்டும் என்னைக்கே நம்ப கூடாது. ஏம்மா? இப்படி ஒரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் 1000 சதுரம் வருமா. ஆ. அதால் வெம்புவால் விழுவால் பொய்யே, ஆ. மேல் விழுந்து அழுவால் பொய்யே, பொய்யே. தம்புலம் திம்பால் பொய்யே, பொய்யே. தன்னோடு சாகரன் என்பால் பொய்யே. பொய்யே. அம்பியோர் கொடியோர் சிந்தை 1000 சிந்தையுடைய பெண்களை நம்பினால் நடுத்தீர்வுதான் நிக்கணும்னு அன்னைக்கு சொல்லிருக்கான். ஒரு அடி வைக்கும் போதெல்லாம் ஒரு சிந்தனை வருமா, சரிம்மா. ஒரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஒரு சிந்தனை வருமா. ஆ. அந்த மாதிரி உனக்கு சிந்தனை வந்திருக்கு தாடி. இல்லம்மா இல்லம்மா என்ன கடலூர் மாவட்டம், சரிதான். கடலூர் மாவட்டம் சரிதான். திட்டக்குடி தாலுக்கா. ஆமாம்மா. ஊர் என்ன தெரியுமா? என்ன ஊருமா? நிதி நத்தம். நிதி நத்தம். அருமையான தங்கமான குணத்தை சார்ந்தவர்கள். ஆமாம்மா. நல்ல கிராமம். ஆமா. ஏன் சொல்ல வந்தேன்னா, ஆ. எந்த ஒரு விசேஷமும் நம்ம கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. சரிதான். நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம கிட்ட இடம் இல்லாத வேற யார்கிட்ட தாமலை கொண்டு கொடுக்குற பழக்கம்லாம் உண்டு. ஆ. எதற்காக இந்த சபையானது இந்த கூடி இருக்கிறது? எதுக்குன்னு உனக்கு தெரியாதாம்மா? அதான் கேக்குற ஒண்ணு. எதுக்குமா கூடி இருக்கு? அவங்களே கேட்டாங்க. என்ன? இந்த சபையானது ஏன் கூடி இருக்கிறது தெரியுமா? ஏமா? காலம் சென்றது யாரு? மயிலி அம்மா. மயிலி அம்மா. ஆமா. விடிந்தால் அதற்கு 15. ஆமா. என்ன உண்மைதாம்மா. அந்த பட்டுக்கு என்ன பட்டு? விடிந்தால் ஆமாம்மா. அம்மாவுக்கு மோட்ச விளக்கு. உண்மைதாம்மா. இது மோட்ச விளக்கு நாடகம். ஆமாம்மா. விடிந்தால் அம்மனுக்கு கர்மகாரியம் செய்யக்கூடிய ஆளாகி விட்டது. உண்மைதாம்மா. விடிந்தால் 15. 15. ஏன்னா ஆ. அவங்க நாடகம்னா அவ்வளவு ஒரு விருப்பமா பாப்பாங்க. சரிதான். அது மட்டும் கிடையாது. ஆ. அந்த அம்மாவுடைய கணவர் இது மாதிரி நம்மளை போல் தெருக்கூத்த ஆசிரியர், நம்மளை போல் நாடகம் ஆடினவர். சரிம்மா. சாகரத்து போற நேரத்துல கூட அது என்ன சொல்றதுக்கு ஒரு பண்பு. ஆ. உயிர் போற நேரத்துல கூட ஆ. நான் இறந்து போயிட்டால் ஆ. கொடையூர் குமார ஐஸ்வர்யா எனக்கு நாடகம் வைக்கணும் சரிதான். அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்துச்சான். அப்போ ஆ. இறந்த அன்னைக்கு ராத்திரி 10 மணி. ஆமாம்மா. அந்த 10 மணிங்கிறதுனால அன்னைக்கு நாடகம் வைக்க முடியல. அன்னைக்கும் 2-3 மேளம் கரகாட்டம் எல்லாம் நடந்திருக்கிறது. சரிதான். ஏனென்றால் ஆ. அந்த அம்மா சொன்ன ஒரு வாக்க நடத்தி காட்டணும்னு பெற்ற பிள்ளைகள். சரிம்மா. ஏன்னா ஆ. காஜின் சிறந்த கோயிலும் கிடையாது, தந்தை சொல் மிக்க மந்திரம். நம்ம அம்மாவோட இது என்ன, அம்மா சொன்ன சொல்ல நிறைவேற்ற வேண்டும் சொல்லி ஆமாம்மா. அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், ஆ. முத்தி மோட்சம் அடையணும்னு சொல்லி ஆ. தாய் சொன்ன வார்த்தை தவறாமல் நடத்தணும் சொல்லி சரிதான். இந்த நிர்பந்த சபையானது கூடி கூடியிருக்கிறது. இருக்கு. ஆமாம்மா. புரிகிறதா? தெரிஞ்சுக்கிட்டமா. அதுக்குத்தான் நாடகம், சரிம்மா. வேற எதுக்கும் கிடையாது. இல்லம்மா. ஏனால் ஆ. அப்பேற்பட்ட இந்த நிதிலத்தம் கிராமத்திலே ஆ. தாய் குலங்கள் அனைவரும் ஆமா. மறைந்த மாமதி அம்மா மயிலி அம்மாவுக்கு சரிதான். தானே இன்று ஒரு நாடகம் அல்லவா? ஆமாம்மா. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆ. அஜாக்கிரதை விட்டு விட்டு போட்டு ஆ. உஜாரா பதில் சொல்ல வேண்டும். சரிம்மா. பேசியா? சரிம்மா. ஆ.